அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் கழக நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கருப்பையா உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அகரம் தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ ராஜகாளியம்மன் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக வேண்டி 108 திருவிளக்கு பூஜையை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். அவர் முன்னதாக கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் மாதாந்திர ஆயுள் காப்பீட்டுத் தொகை சுமார் 200 கோடி ரூபாயை சென்னை மாநகர போக்குவரத்து கழக உதவி மேலாளர் ரஜினி என்பவர் கையாடல் செய்துவிட்டதாக போக்குவரத்து ஊழியர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வரும் துளசிதாஸ் என்பவர் மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 6 மாதமாக சுமார் 15,000 தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட ஆயுள் காப்பீட்டுத் தொகை சுமார் 200 கோடி ரூபாயை ரஜினி என்பவர் கையாடல் செய்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். நான் மட்டுமல்லாமல் என்னை போன்று 15,000 தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் அளவிற்கு திருமதி ரஜினி அவர்கள் உதவி மேலாளர் சம்பள பட்டுவாட அதிகாரி அவர்கள் என் பணம் அல்லாமல் என் பணம் மட்டுமல்ல, நான் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து எல்ஐசிக்கு கொடுங்கள் என்று கட்டிய பணத்தை எல்ஐசிக்கு கட்டாமல் 6 மாத காலமாக கையாடல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு கையாடல் செய்திருக்கிறார்கள். கரூர் பேருந்து நிலையத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை சுத்தம் செய்யுமாறு விடிய அரசுக்கு பயணிகள் வலியுறுத்தி உள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியின் போது பயணிகள் நலன் கருதி கரூர் பேருந்து நிலையத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டது. தற்போது விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் முறையான பராமரிப்பு பணிகளை செய்யாததால் சுத்திகரிப்பு இயந்திரம் முழுவதும் துருபிடித்து தண்ணீர் குழாய்கள் உடைந்து காணப்படுகிறது. சுத்திகரிப்பு இயந்திரத்தில் பாசி படர்ந்துள்ளதால் குடிநீரை பருகுவோருக்கு நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை அடுத்த வரத்தூர் பகுதியில் விடிய ஆட்சியின் அலட்சியத்தால் அதிக அளவு மின்கம்பங்கள் பெரிதும் சேதமடைந்துள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வயல்வெளி மற்றும் சாலையோரம் உள்ள மின்கம்பங்களும் சேதமடைந்து எந்த நேரத்திலும் உடைந்து விழும் அபாய நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். மழைக்காலம் தொடங்கும் முன்னதாகவே பழுதடைந்த மின்கம்பங்களை அகற்றி போர்க்கால அடிப்படையில் புதிய மின்கம்பங்கள் பொருத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா ஆட்சியில் சென்னை மற்றும் புறநகரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாத பற்றாக்குறையால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முறையான சிகிச்சையின்றி கர்ப்பிணி பெண்கள் அலைகழிக்கப்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ பிரிவுகள் இருந்தும் மருத்துவ கருவிகள் மருத்துவ உபகரணங்கள் இருந்தும் அதற்கான மருத்துவர்கள் முறையான தொழில்நுட்ப பணியாளர்கள் இல்லாததால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக வேதனையை வெளிப்படுத்தி உள்ளனர். ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், நாங்கள் போனாக்கா நர்ஸும் இல்லை, டாக்டரும் இல்லை, ஒரு வார்ட் பாய் கூட அங்கே இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஏழைப்பட்டவங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம்? இதுக்காக நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். மக்கள்லாம் நாங்கள் ரொம்ப காசு இல்லாதவங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். இங்கே டாக்டரும் இருக்க மாட்டாங்க, நர்ஸும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீங்கள் தான் ஒரு முடிவு பண்ணணும். சென்னை தீநகர் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக கனரக வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். பல்வேறு இடங்களில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தீநகரின் பிரதான சாலையான முத்துரங்கன் சாலையின் இருபுறமும் சட்டத்துக்கு புறம்பாக கனரக வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர்.
மேலும் அரசு அதிகாரிகள் அந்த சாலையினை பயன்படுத்தும் நேரத்தில் மட்டும் விடியா போக்குவரத்து காவல்துறை வாகனங்களை அப்புறப்படுத்துவதாகவும் போக்குவரத்து இடையூறாக நிறுத்தப்படும் வாகனங்கள் மீது விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். ரொம்ப டிராஃபிக் இடைஞ்சலாக இருக்குது. இங்கே வழி அந்த பிரிட்ஜு கட்டுறதுனால வண்டி இப்படி விட்டதுனால போகிறவங்க வரவங்க இந்த ரோடு வண்டியெலாம் அப்படியே நிற்கிது. அதை எதனா ஃபங்க்ஷன் அதிகாரிங்க வந்தால் தான் எடுக்கிறாங்க, மற்ற நாள் அப்படியே தான் நிற்கிது. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இதுக்கு வழி ஒரு இதுவும் இல்லை. எடுத்தால் ஒரு நாள் 2 நாள் எடுத்துடுறாங்க, அப்புறமா திருப்பி வண்டியை விட்டுறாங்க. ரொம்ப இடைஞ்சல் தான். ரொம்ப பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது? பிளாட்ஃபார்ம்லாம் கடைங்களை போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் இதில் தான் நடந்து போகணும்.